பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு உள்ளங்களே, பெரிய நாயகியினுடைய புனித தலத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் பாண்டிச்சேரி மறைமாவட்ட பேராயரின் பெயராலும் சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் பெயராலும் திருத்தல அதிபர் தந்தையின் பெயராலும் கூடியுள்ள அனைத்து குருக்கள் பெயராலும் உங்களுக்கு இந்த மாலை நேரத்திலே இறைவனுடைய அந்த ஆசீர்வாதத்துடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு சேலம் மறைமாவட்ட ஆயர் இன்றைக்கு இந்த திருப்பலியை நிகழ்த்தி உங்களோடு பேசுவதாக இருந்தது. ஆனால் மிக முக்கியமான ஒரு வேலையின் காரணமாக சென்ற காரணத்தினால் அவர் என்னை இன்றைக்கு இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார். மரியாவுக்கு நன்றி சொல்கின்றேன். எத்துணை அற்புதமான விசுவாச மக்களை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் களி கூறுகிறது என்று சொல்லி அன்னை மரியா சொன்ன அந்த வார்த்தையை உண்மையாகவே உணர்ந்து பார்க்கின்றேன். திருத்தல அதிபரோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு சில ஆச்சரியமான சாட்சியங்கள் மனதிற்குள்ளே மிகுந்த ஒரு ஆன்மீக புரட்சியை உருவாக்குவதை அனுபவிக்க முடிந்தது. அன்பானவர்களே, இன்றைய நாள் 3 விதங்களிலே சிறப்புமிக்க நாளாக இருக்கிறது. அக்டோபர் மாதம் என்றாலே ஜெபமாலை அன்னையின் மாதம் என்று சொல்லுவார்கள். பல்வேறு இடங்களிலே இருந்து ஜெபமாலை என்கிற சாத்தானை ஒழிக்கக்கூடிய கருவியை கையிலே ஏந்தி கொண்டு பவனியாக நீங்கள் வந்ததை பார்க்கிற பொழுது இந்த ஜெபமாலை மாதாவினுடைய இந்த ஜெபமாலை மாதமானது மாட்சிமை மிக்க ஒரு நாளாக இன்றைக்கு நமக்கு கிடைக்க பெற்றிருப்பதை பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இரண்டாவதாக, இன்றைய திருப்பலியின் முன்னுரையிலே திருத்தல அதிபர் கடைசியாக ஒரு வேண்டுகோளை கொடுத்தார். உலக அமைதிக்காக என் அன்பு மக்களே ஜெபியுங்கள் என்று சொன்னார். இந்த அமைதியினுடைய ஜெபத்தை சொன்னவர், இந்த அமைதியினுடைய தாக்கத்தை நமக்கு விளக்கியவர் யார் என்று பார்க்கிற பொழுது புனித பிரான்சிஸ் அசிசியார் என்று சொல்லுவார்கள். அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இன்று புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். எனவே கடவுளுக்கு 2ஆம் முறையாக நன்றி சொல்லுகின்றேன். மூன்றாவதாக, ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு இடங்களிலே இருந்து, தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலே இருந்து பெரிய நாயகி அன்னையினுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக அந்த திரு பாத யாத்திரையாக நாம் செல்லுகின்ற இன்றைய திரு நிகழ்வு. எனவே மரியாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் 3வது முறை அகமகிழ்ச்சியோடு நன்றி சொல்கின்றேன். இந்த திரு யாத்திரை என்று நாம் சொல்லுகிற பொழுது இது கத்தோலிக்க திரு அவைக்கும் நம்முடைய அந்த வேதாகமத்திற்கும் புதிதா என்றால் இல்லை என்றுதான் நாம் பார்க்கின்றோம். வேதாகமத்தின் பக்கங்களை புரட்டி பார்க்கிற பொழுது பல திரு யாத்திரைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு திரு பயணம் என்று சொல்லுகின்றோம். பழைய தமிழிலே சொல்லுகிற பொழுது யாத்திரை என்று சொல்லுகிறோம். நம்முடைய திருநூலின் 2வது புத்தகம் பழைய அந்த தமிழிலே சொல்லுகிற போது யாத்திரை ஆகமம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு பயணத்தினுடைய ஆகமம் என்று சொல்லி திருநூலிலே ஒரு புத்தகத்தையே நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த திருநூலின் பக்கங்களை பார்க்கிற பொழுது முதல் புத்தகம் அந்த ஆதி ஆகமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த புத்தகத்திலே கூட நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஆபிரகாம் என்கிற ஒரு அருமையான மனிதர், அந்த அருமையான மனிதர் ஒரு திரு பயணத்தை மேற்கொள்கின்றார். ஆண்டவரே அந்த திரு பயணத்தை மேற்கொள்ளும்படியாக ஆபிரகாமுக்கு சொன்னார் என்பதை நாம் அந்த முதல் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் என்று சொல்லப்படுகிற அந்த புத்தகத்திலே பார்க்கிறோம். அந்த திரு பயணத்தினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன என்று பார்க்கிற பொழுது அங்கே அந்த ஆபிரகாமை கடவுள் அழைத்து நான் சொல்கிற இடத்திற்கு நீ நடந்து வா, கடந்து வா என்று சொல்லி அழைக்கின்ற அந்த நேரத்திலே அந்த ஆபிரகாம் நினைத்து பார்க்கின்றார், எங்கே போக போகிறோம், யாரை சந்திக்க போகிறோம், என்ன நடக்க போகிறது என்றெல்லாம் அவருக்கு தெரியாது. ஒரே ஒரு நிச்சயமான ஒரே ஒரு செய்தியை மட்டும் மனதிலே வைத்திருந்தார். என் கடவுள் என்னை அழைக்கின்றார், என் கடவுள் எனக்கு நிச்சயமாக தீங்கு செய்ய மாட்டார், என் கடவுள் எனக்கு நன்மையை செய்வார் என்கின்ற அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை,
அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் அவருடைய திரு யாத்திரை அல்லது திரு பயணமானது தொடங்குவதை நாம் பார்க்கின்றோம். அந்த திரு பயணத்திலே கடவுளை மட்டுமே நம்பி தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிப்பதை பார்க்கின்றோம். இது ஒரு விதமான யாத்திரை என்று பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு யாத்திரை நடந்தது. அதை யாத்திரை ஆகமம் என்று சொல்லப்படுகின்ற விடுதலை பயண நூலிலே பார்க்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி, ஐயோ ஆண்டவரே, நாங்கள் இங்கே அடிமைத்தளத்திலே இருக்கின்றோம், எங்களை விடுவித்துக் கொள்ள எங்களால் முடியவில்லை, எங்களை யார் காப்பாற்றுவார்கள், ஆண்டவரே எங்களை வந்து விரைந்து காப்பாற்றும் என்று சொல்லி கதறினார்கள், புலம்பினார்கள், அழுதார்கள். அந்த நேரத்திலே தான் கடவுள் அவர்கள் மீது மனம் இறங்கி தன்னுடைய அன்பு மகனாக மோயிசனை அழைத்து, அவர்களுடைய அழுகுரல் என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது, என் மக்கள் துன்பப்படுவதை என் கண்கள் காணுகின்றன, அவர்களுடைய ஓலங்கள் என் காதுகளிலே விழுகின்றன, எனவே அந்த மக்களை மீட்கும்படியாக நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த மக்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு செல்லுகின்ற அந்த பயணம், அதைதான் யாத்திரை ஆகமம் என்று சொல்லுகிறோம். அடிமைகளாக இருந்தவர்கள் உரிமை குடிமக்களாக மாற்றப்பட்ட அதிசயம் நடந்த அந்த பயணம்தான் அந்த யாத்திரை ஆகமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களுடைய பாஸ்கா, கடத்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வாக மாறியது. ஒரு புறத்திலிருந்து இன்னொரு புறத்திற்கு கடந்து சென்றார்கள், பயணம் மேற்கொண்டார்கள், யாத்திரை செய்தார்கள். அதைதான் இரண்டாவது பயணமாக நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து வருகிற அந்த புத்தகங்களை எல்லாம் படிக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய மிக முக்கியமான நபர்கள் என்று நாம் சொன்னால் அங்கிருக்கக்கூடிய இறை வாக்கினர்கள். அந்த இறை வாக்கினர்களும் கடவுளிடம் கடந்து சென்றார்கள், நடந்து சென்றார்கள், கடவுளுடைய செய்தியை பெற்றுக் கொண்டார்கள். பெற்றவர்கள் மக்களை தேடி நடந்து வந்தார்கள், கடந்து வந்தார்கள், யாத்திரை செய்தார்கள், மக்களை தேடி நடந்தார்கள், அவர்களிடம் பேசினார்கள். இந்த இடத்துல கூட நாம பார்க்கும்போது அந்த இறைவாக்கினர்களுடைய பயணம், இறைவாக்கினர்களுடைய யாத்திரை, அதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் தனி மனித மனமாற்றம். அது இறைவாக்கினராக இருந்தாலும் சரி, அங்கு இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, நோக்கம் ஒன்றே ஒன்றாக இருந்தது, மனமாற்றம். அந்த பயணத்தினுடைய நோக்கம், உதாரணத்திற்கு அந்த நினிவே நகரத்திற்கு இறைவனால் அழைக்கப்பட்டவர் யோனா என்கிற இறைவாக்கினர். அவரை பயணம் செய் என்று சொல்லி கடவுள் கேட்டுக்கொண்டார். ஆனால் யோனா அந்த பயணத்திற்கு விருப்பப்படாமல் அவர் தனியே ஒரு சுதந்திரமான அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார். ஆனால் அதிலே அவர் தடுத்தாட்கொள்ளப்படுகின்றார். அந்த தனி மனிதனுடைய மனமாற்றம், யோனா இறைவாக்கினருடைய மனமாற்றம் நினிவே நகரத்திற்கு மாபெரும் ஆசீர்வாதமாக மாறியது. அவர் சென்று அறிவித்தார், ஆண்டவருடைய வார்த்தையை பயணம் செய்து மக்களுக்கு அறிவித்தார். அந்த மக்கள் மனம் மாறினார்கள். யோனா என்கிற இறைவாக்கினருடைய மனம் மாறியது பயணத்தினால். அதே பயணத்தினால் நினிவே மக்களுடைய மனமும் மாறியது. என்றால் பயணத்தினுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கிற பொழுது மனமாற்றமாக இருக்கிறது. இப்படி பழைய ஏற்பாட்டிலே பல பயணங்களை, பல யாத்திரைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். அதோடு கூட புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வருகிற பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த புனிதமான திருத்தலம், அற்புதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கக்கூடிய அன்னையினுடைய மடியிலே இப்போது நாம் அமர்ந்திருக்கின்றோம். அந்த அன்னை மரியா கூட பல பயணங்களை மேற்கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இன்றைக்கு வருகிற பொழுது ஏறக்குறைய ஒரு 10 கிலோமீட்டருக்கு உங்களுடைய அந்த பாத யாத்திரையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. சின்ன குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு அப்பா அம்மா அல்லது பெரியவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். சிறுவர்கள், சிறுமியர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம், அற்புதமான பயணம். மரியாவுடைய வாழ்க்கையிலும் கூட பயணம் இருந்தது. அவருடைய முதல் பயணமே நினைச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க,
ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை கேட்டு தன் வயிற்றிலே கருவை தாங்கி அந்த தருணத்திலே மரியா முதல் பயணத்தை ஆரம்பிக்கின்றார். அந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்ன என்றால், உதவி செய்வதற்காக மரியா பயணம் செய்கின்றார். உதவி செய்வதற்காக பயணம் செய்கின்றார். எலிசபெத் என்று சொல்லப்படுகின்ற அந்த வயதான பெண்ணினுடைய அந்த பேறு காலத்திலே உதவி செய்வதற்காக அவர் பயணத்தை மேற்கொள்கின்றார். பயணம் செய்கிற அன்னை மரியா உங்களைப் போல இன்றைக்கு நீங்கள் பயணம் செய்து அன்னையினுடைய திருத்தலத்திலே அன்னையின் மடியிலே அமர்ந்திருக்கிறீர்கள். அன்னை மரியாவும் பயணம் செய்தார்கள். பயணத்தினுடைய நோக்கம் உதவி செய்வதாக இருந்தது. இரண்டாவதாக அன்னை மரியாவினுடைய பயணத்தை பார்க்கிற பொழுது அன்பானவர்களே, அவர்கள் வயிற்றிலே கருவை தாங்கி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார்கள். யோசேப்பு அவரை பார்த்து சொல்கிறார், நாம் ஒரு நீண்ட பயணத்திற்கு செல்ல வேண்டும், என்னோடு வருவாயா என்று கேட்டபோது, நான் கடவுளுடைய அம்மா, இந்த மாதிரி பயணத்துக்கெல்லாம் நான் வர முடியாது அப்படின்லாம் சொன்ன மாதிரி நமக்கு தெரியல. அந்த பயணத்தை தன் கணவனோடு இணைந்து செய்கின்றார். அந்த யாத்திரையை கணவனோடு சேர்ந்து செய்கின்றார். யதார்த்தமான எதிர்பார்ப்புகள், யதார்த்தமான பிரச்சனைகள், யதார்த்தமான போராட்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு மத்தியில் அன்னை மரியா அந்த பயணத்தில் கடந்து போகிறார்கள். மிக எளிமையான தாழ்மையான ஒரு வாழ்க்கை. நிறைய நேரங்களில் அதை செய்யணும், இதை செய்யணும், அதை கட்டணும், இதை கட்டணும், வாழ்க்கையில் அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு சொல்லி எதையோ யாசித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த யதார்த்தமான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல நான் எப்படி கடவுளுக்கு ஏற்புடையவனாக வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் தான் அன்னை மரியா என்றால் மிகையாகாது. இது அன்னை மரியாவுடைய இரண்டாவது பயணமாக பார்க்கின்றோம். மேலும் நிறைய பயணங்கள் அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லலாம்னு கூட முக்கியமாக ஒரே ஒரு பயணத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். கல்வாரி பயணம். தன்னுடைய ஒரே மகன், தன் கணவன் மரித்து போன நிலையத்திலே விதவையாக இருக்கக்கூடிய கைம்பெண்ணாக இருக்கக்கூடிய நேரத்திலே தன் மகனை உலகிற்காக அர்ப்பணித்த அன்னை மரியா, அந்த மகனை அவர்கள் கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தபோது அந்த மகனுடைய அருகாமையிலே அவருடைய துன்பத்திலே உணையாளராக, துணையாளராக, அவருடைய துன்பத்தை துடைப்பவராக, உடன் செல்பவராக இருக்கின்றார். துன்பத்திலே தவிக்க விடுகின்றவராக இல்லை, மாறாக துன்பத்திலே உடனிருப்பவராக அன்னை மரியா பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மரியாவுடைய வாழ்க்கையிலும் மிக அற்புதமான பயணங்கள் இருந்தன. அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய பயணம் அல்லவா? உளுந்தூர்பேட்டையிலிருந்து கோணாங்குப்பம் என்பது ஏறக்குறைய 14 கிலோமீட்டர் என்று சொல்கிறார்கள். ஏறக்குறைய தந்தை அவர்கள் ஒரு முறை சொல்லும்போது அழகாக சொன்னார்கள், 3 மணி நேரம் ஆகும் என்று சொன்னார்கள். 3 மணி நேரம் பயணம் செய்து வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். எதுக்காக? உடல் உழைப்பை காட்டணுங்கிறதுக்காகவா? எதுக்காக இந்த பயணம்? ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? எதுக்காக வேர்வை சிந்த சிந்த வரணும்? எதுக்காக கையில் குழந்தையை தூக்கிட்டு அப்படி நம்ம வர வேண்டி இருக்கிறது? எதற்காக ஒரு ஊன்றுகோலை கையிலே பிடித்து கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது? காலிலே எவ்வளவு அந்த வேதனையோடு நடந்து வர வேண்டியதாக இருந்தது? அன்பானவர்களே, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய இந்த பயணம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பயணம். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பயணம். இன்னைக்கு உங்களுடைய திரு பயணத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த 6 செய்திகளை தான் கொடுக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்த அந்த ஆபிரகாமினுடைய பயணம். இன்னைக்கு நீங்களும் ஆபிரகாம் மாதிரி தானே பயணம் பண்ணி வந்திருக்கிறீங்க. எந்த நம்பிக்கையில் இங்கே வந்தீங்க? இதெல்லாம் உங்களுக்கு நடந்துட போதா? நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட போகுதா? அல்லது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துட போகுதா? எதை நினச்சி நம்பிக்கையோடு நீங்கள் நடந்து வந்தீங்க? வேடிக்கை பார்க்கறதுக்காகவா வந்தீங்க? நீங்கள் வேடிக்கை பார்க்க வந்திருந்தீங்கன்னா திரும்பி போயிருந்திருப்பீங்க. இப்படி உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இப்படி உட்கார்ந்து நீங்கள் இன்னைக்கு இந்த வேதனையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாரும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அதனால தான் சொன்னார், நீயே ஆசீர்வாதமாயிருப்பாய். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொருவரும் நெஞ்சிலே கையை வைத்து சொல்லிக் கொள்ளுங்கள், நானே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பட்டவள். நீயே ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை யார் வந்து சந்தித்தாலும், நீ யாரை சந்தித்தாலும்
அவர்களும் என்னால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த திருப்பயணத்தில் கலந்து கொண்ட உன்னை ஆண்டவர் இன்றைக்கு தனிப்பட்ட விதத்திலே சொல்கிறார். நீ வேணா நினைக்கலாம், நான் பாவி, எனக்கு நிறைய பலவீனம் இருக்குது, நீ நினைக்கலாம். ஆனால் கடவுள் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ என் கண்களுக்கு விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவள். உன்னை என் உள்ளம் கைகளிலே நான் பொறித்து வைத்திருக்கிறேன். நீ எனக்கு வேணும் மகனே, மகளே, நீ எனக்கு வேணும். இவ்வளோ தூரம் நீ முயற்சி எடுத்து வந்திருக்கிற அப்படின்னு சொன்னா, நீ அபிரகாமுக்கு இணையான ஒரு மகன், மகள் என்று ஆண்டவர் என்று உன்னை பார்த்து சொல்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நம்பிக்கையோடு இரு என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்பிக்கையோடு இரு. உன் கண்ணுக்கு முன்னாடி நிறைய கவலை தருகிற நிகழ்ச்சிகள் நடக்கலாம், உன் கண்ணுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், கவலையோடும் கண்ணீரோடும் நீங்க வந்திருக்கலாம். நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. இயேசுவை பார்த்து அங்கிருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, போதகரை தொந்தரவு பண்ணாதீங்க, உன் மகள் செத்து போயிட்டா, போதகரை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னாங்க. அப்போ இயேசு சொன்ன வார்த்தை, நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. தலித்தாக்குமே என்று சொன்னார். சிறுமியே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திருன்னார். செத்து போனதா அழுதுகிட்டு இருந்த வீட்டில் அந்த சிறுமி உயிர் பெற்று எழுந்தார். நம்பிக்கை, அன்பானவர்களின் நம்பிக்கை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட, குடும்பத்தில், உங்களுடைய உறவுகளில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பொருளாதார பிரச்சனையில் செத்து போனதாக நீங்கள் நினச்சிருக்கலாம். வாழ்க்கையில் விரக்தியோடு இருப்பதாக நீங்கள் உணர்ந்து இருக்கலாம். அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் திருப்பயணம் ஒரு வெற்று பயணம் அல்ல, ஒரு வீண் பயணம் அல்ல. ஆண்டவர் இன்று உன்னை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் உனக்கு சொல்லுகின்றார், வா, நீ வந்ததால் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். நீ பேறு பெற்றவனாக இருக்கின்றாய், பேறு பெற்றவளாய் இருக்கின்றாய், நீயே ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த திருப்பயணத்தினுடைய முதல் பரிசு உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பது, நீயே ஆசீர்வாதமாயிருப்பாய். அன்பானவர்களே, இரண்டாவது பார்க்கிற பொழுது இஸ்ராயல் மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு கொண்ட ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு முதல் வாசகம். இன்றைக்கு அற்புதமான அந்த பாருக் நூலிலிருந்து எழுதப்பட்ட வாசகத்தில், உன்னுடைய பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும், அப்போதான் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும், அப்போ தான் எல்லாமே நடக்கும். நமக்கு ஒரு சின்ன சின்ன கேள்வி மனசுக்குள்ளே வந்திருக்கலாம், ஆண்டவரே, எத்தனை முறை நான் ஜெபிச்சிருக்கிறேன், எத்தனை முறை நான் கேட்டிருக்கிறேன், ஏன் ஆண்டவரே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? இன்னைக்கு கூட இந்த திரு பவனியில் நான் வந்திருக்கிறேன், இந்த திரு யாத்திரையில், இந்த நடை யாத்திரையில் நான் வந்திருக்கிறேன், பவனியில் நான் வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, நான் கேட்டது எனக்கு கிடைக்குமா ஆண்டவரே? ஏன் தள்ளி போய்கிட்டே இருக்குது? அந்த இஸ்ராயல் மக்களை பாருங்களேன், அவங்க கண்ணு முன்னாடி 1000 அதிசயங்களை ஆண்டவர் செஞ்சிருந்தா கூட, அந்த பால்வெளியில் வருகிற பொழுது அந்த பயணத்தில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எங்களுக்கு சரியான உணவு, கறி உணவு கிடைக்கல, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம். அவங்க மனநிலை மாறுவதற்காக தான் 40 ஆண்டுகள் பால்வெளியிலே அவர்கள் பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? 2 காரணங்களை விவிலியம் சொல்கிறது. முதல் காரணம், என்னுடைய பாவங்கள் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு இந்த பாதர யாத்திரையினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? இரண்டாவது செய்தி, கடவுள் என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், மகனே, மகளே, உன் பாவத்திலிருந்து நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன். நீ மட்டும் கொஞ்சம் மனசை திறந்து கொடுத்தா போதும். உன் கல்லான இதயத்தை கனிவுள்ள இதயமாக மாற்றக்கூடிய ஆற்றல் என்னிடம் உண்டு. உனக்கு விருப்பம் இருக்கிறதா? வாழ்வை மாற்றிக்கொள்ள விருப்பப்படுகிறாயா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த மெழுகுதிரி எரிந்து கொண்டிருக்கிறது, அழகாக எரிஞ்சிட்டு இருக்குது. சின்ன குழந்தை அதை பார்த்த உடனே ஆசையோடு நான் அதை தொடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டுச்சின்னு சொன்னால், அந்த குழந்தையோட அம்மா அதை அனுமதிப்பாங்களா? அந்த அம்மா அனுமதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த நெருப்பை தொட்டால் குழந்தைக்கு ஆபத்துன்னு அம்மாவுக்கு தெரியும். அதே போல் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவாத தேவன்.
கடவுள் சொன்ன அருமையான வார்த்தை, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவாத தேவன். அந்த கடவுள் சில நேரங்களில் நாம் கேட்குறதெல்லாம் ஒருவேளை அது நமக்கு ஆபத்தாக முடியும் என்றால் அதை அவர் அனுமதிக்க மறுக்கின்றார். அப்போ என்னுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்றால், ஒருவேளை என் பாவங்கள் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது நான் கேட்டது என் வாழ்வுக்கு கேடு விளைவிப்பதாக இருக்கலாம். எனவே கடவுள் அதை அனுமதிக்காமல் இருக்கின்றார். அப்படின்னா என் திருப்பயணத்தில் நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உண்மையான மனமாற்றத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இறைவாக்கினர்கள். அந்த இறைவாக்கினர்களுடைய மனமாற்றம், அவர்களுடைய திருப்பயணம். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாமே இறைவாக்கினர்கள் தானே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே இறைவாக்கினர்கள் தான், கடவுளுடைய செய்தியை பெற்றுக்கொண்டவர்கள். இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த திருப்பயணத்தினுடைய நோக்கமே இந்த உலகத்திற்கு நாம் சான்று பகர்கின்றோம். எங்கள் கடவுள் எங்களை வழிநடத்துகிற கடவுள், எங்கள் கடவுள் எங்களோடு பயணம் செய்கிற கடவுள், எங்கள் கடவுள் அவருக்கு நாங்கள் சான்று பகர்கிறோம் என்பதுதானே இந்த திருப்பயணத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. நன்றி காணிக்கையாக நான் கால்நடையாக நடந்து வருகிறேன் ஆண்டவரே. பயணத்தினுடைய நோக்கம், என் வாழ்க்கையில் பெரிய பெரிய போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, தெய்வமே உம்மால் எல்லாம் கூடும் என்கிற நம்பிக்கையோடு தானே நடந்து கொண்டு வந்திருக்கிறோம் நாம் எல்லோருமே. ஆக நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் அந்த கடவுளுடைய நம்பிக்கை, இறை உறவு. அதுதான் அந்த அப்போஸ்தலர்கள் சொன்னாலும் சரி, திருத்துதர்கள்னு சொன்னாலும் சரி, அல்லது ப்ராஃபட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய அவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே இறை உறவு. இங்கே வந்திருக்கிற எல்லாருமே அந்த இறை உறவுக்காக தான் வந்திருக்கிறீங்க. அந்த இறை உறவிலே நீங்கள் திளைத்திருந்து, என் தெய்வம் எனக்கு நன்மை செய்வார், அவருக்காக நான் என்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற பொழுது, வாழ்ந்து காட்டுகிற பொழுது இந்த திருப்பயணம் வெற்றி அடைகிறது. இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாத்தையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இனி நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகளாக இருக்கணும். இந்த திருபவனியில் வந்து நீங்கள் திரும்பி போகும்போது, இனிமேல் வருகிற வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு 2 நாள், 5 நாள், 1 வாரம், 1 மாதம் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காட்டுவீங்க அப்படின்னு சொன்னால், இந்த திருப்பயணம் வெற்றி நிறைந்த பயணமாக இருக்கும். வெற்றி நிறைந்த பயணமாக இருக்கும். வீட்டில் சண்டை போடுறதை குறைச்சிக்கிட்டு, வீட்டில் தவறான வார்த்தைகளை பேசுகிறத குறைச்சிக்கிட்டு, வன்முறையை கையில் எடுப்பதை குறைத்து கொண்டு, தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதை குறைத்து கொள்கிற பொழுது, அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த திருப்பயணம் வெற்றி பெற்ற பயணமாக மாறும். மரியாவுடைய வாழ்க்கையிலும் 3 பயணங்களை பார்த்தோம். முதல் பயணம் உதவி செய்கின்ற பயணம். லூக்கா நற்செய்தியிலேயே பார்க்குறோம். ஆண்டவரே சொல்கிறார், இயேசுவே சொல்கிறார், ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, அவர் என்னை அருள்பொழிவு செய்திருக்கிறார். எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க. அதுக்காக தான் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். அப்போ இந்த திருப்பயணத்தினுடைய நோக்கம் என்ன? என் குடும்பத்துக்கு உதவி செய்கிற முதல் நபராக நான் இருக்க வேண்டும். என் பங்கிற்கு உதவி செய்கிற முதல் நபராக நான் இருக்க வேண்டும். என் அன்பியத்திற்கு உதவி செய்யக்கூடிய முதல் நபராக நான் இருக்க வேண்டும். என் பக்த சபைகளுக்கு முதல் நபராக நான் இருக்க வேண்டும். நாம் பணிபுரிகிற இடத்துல முதல் உதவி செய்கிறவராக நான் இருக்க வேண்டும். இன்றைக்கி காலையில் வாகனத்தில் வரும்போது திடீர்னு எதிர்க்கில் வந்தவர், ஒரு 2 வீலரில் வந்தவர் அப்படியே பிரேக்கை பிடிச்சிட்டு நின்னார், கீழே விழுந்துட்டார். பக்கத்தில் இருந்த 4-5 பேர் வேக வேகமாக ஓடி வந்து அவரை காப்பாற்றினாங்க. அந்த 4-5 பேரும் அவருக்கு என்ன உறவு? ஒரு விதத்திலும் உறவு கிடையாது. மனித நேயம், மனித நேயம். அன்பான சகோதரனே, சகோதரியே, அடுத்த மனிதனிலே மனித முகத்தை என்னால் காண முடியும் என்றால் நான் தெய்வமாக மாறுகிறேன். சின்னம் சிறியவர்களுக்கு இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள், பசியாயிருந்தேன் உண்ண கொடுத்தீர்கள். இன்றைக்கி அந்த திருபவனியில் நீங்கள் நடந்து வரும்போது பார்க்க முடிஞ்சுது. ஒவ்வொரு 500 மீட்டருக்கு ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் பன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க, யாராவது ஒருத்தர் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் யார்? நம்ம சொந்தக்காரங்களா? ஏதோ ஒரு வேண்டுதல்,
நல்லது செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த உள்ளம். நம்ம எல்லாருமே நல்லவங்க தான் அன்பானவர்களே, நம்ம எல்லாருமே நல்லவங்க தான். இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நான் 100% கெட்டவங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் 100% கெட்டவள்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நல்லவங்க தாங்க. ஒரு அம்மாவை விட பெரிய புனிதர் இருக்க முடியுமா? புனிதர்னால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், புனிதம்னா என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தலையை வெட்டிடணும், ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம உயிரை கொடுத்துடணும், அதான் புனிதம் நம்ம நினைக்கிறோம். இல்லை அன்பானவர்களே, ஒரு அம்மாவை போல ஒரு அப்பாவை போல புனிதர்கள் இந்த உலகத்திலே கிடையாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை அந்த அம்மாவும் அப்பாவும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்கியிருப்பாங்களா? அவர்களுக்காக வாழுகிற வாழ்க்கையை விட அவர்கள் பெற்ற குழந்தைகளுக்காக தூங்காமல், அவர்கள் உண்ணாமல் அந்த குழந்தைகளுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொரு அம்மாவும் அப்பாவும் புனிதர்கள் தான். இதை விட என்ன பெரிய புனிதத்தை நம்ம பார்க்க முடியும்? எத்தனை பேர் உங்கள் நண்பர்களுக்காக எத்தனை விஷயங்களை நல்லது செஞ்சிருக்கிறீங்க. சின்னம் சிறியவர்களுக்கு இவற்றை செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள். உதவி செய்யும் உயர்ந்த உள்ளம் உள்ள ஒவ்வொருவருமே புனிதர்கள் தான், புனிதையர்கள் தான். மரியாதை தான் இந்த திருப்பயணத்தில் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இன்னைக்கு புனித மேற்கொண்டு நீங்கள் இங்கே வந்திருக்கிற பொழுது அன்னை மரியா உங்களை பார்த்து சொல்கிறது அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். திரும்பி போகும்போது எலிசபெத்தை நான் சந்தித்து உதவி செய்தது போல நீ உன் குடும்பத்தில் உதவி செய், உன் குடும்பத்தை உதவி செய், உன் மாமனார் மாமியாருக்கு உதவி செய், உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு, வயசான அம்மா அப்பாவுக்கு உதவி செய், வயோதிகத்தில் படுத்திருப்பவர்களுக்கு உதவி செய், நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய். யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அந்த தேவையை உணர்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் உன்னால் உதவி செய்ய முடியுமா? இந்த பயணத்தினுடைய நோக்கமே நீயும் நானும் உதவி செய்யவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான். யோசிச்சு பாருங்க, அந்த வேர்வை வேர்த்துட்டு கைகாலெல்லாம் வலியோடு வரும்போது ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து கொடுக்கும்போது என்ன ஒரு நிம்மதி வந்துச்சு பாருங்க மனசுக்குள்ள. நம்மகிட்ட இருந்த தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சுது, நாக்கெல்லாம் வறண்டு போச்சுது. ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்காதான்னு நினச்ச போது 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்து கையில் நீட்டுறாங்க. மனசுக்கு மகிழ்ச்சி தானே வந்தது. உதவி எங்கிருந்து வந்தாலும் மகிழ்ச்சி வருகிறது. உதவி எங்கிருந்து வந்தாலும் மனதிலே ஒரு நிம்மதி கிடைக்கிறது. அந்த உதவி செய்கின்ற நபராக நீயும் நானும் ஏன் மாறக்கூடாது? இந்த திருப்பயணம், இந்த புனித இடம், அது உங்களுடைய வாழ்வாக, வார்த்தையாக மாற வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மரியாவினுடைய யதார்த்தமான வாழ்க்கை. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய காரியங்களை தான் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். மரியா பெரிய பெரிய காரியத்தை செஞ்ச மாதிரி தெரியல. 10,000 பேருக்கு போய் நின்றுட்டு அங்கே போதிச்ச மாதிரி நமக்கு தெரியல. திடீர்னு போய் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு பெரிய அதிசயத்தை அற்புதத்தையும் செஞ்ச மாதிரி தெரியல. யார் இந்த மரியா? அவங்க பயணத்தில் பார்க்குற போது ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக, ஒரு சாதாரண மனைவியாக, கிடைச்ச சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா பேறுகாலத்திற்கு ஒரு வசதியான இடம் கூட கிடைக்கல. அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். பெத்த பிள்ளைய கவனிக்கிறதுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை, ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குழந்தையை கொலை செய்ய தேடுகிறார்கள், தூக்கி கொண்டு ஓடுன்னு சொன்னபோது கடவுளை நான் காப்பாற்றணுமா கேள்வியெல்லாம் கேட்ட மாதிரி தெரியல. யதார்த்தமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாம் அவர் செயல். நம்ம பெரியவங்கள்லாம், தாத்தா பாட்டியெல்லாம் சில நேரத்தில் சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாம் அவர் பார்த்துக்குவார், எல்லாம் அவர் பார்த்துக்குவார். இது நிறைய நேரங்கள் நம்ம பெரியவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையாகவே அது நம் விசுவாச அனுபவமாக மாற வேண்டும். மரியா எல்லாவற்றையும் மனதிலே இருத்தி கொண்டு தன் வாழ்க்கை பணத்திலே பெரிய பெரிய காரியத்தெல்லாம் செஞ்ச மாதிரி தெரியல. அந்தந்த நேரத்தில் கடவுள் அவருக்கு என்ன சொன்னாரோ அதை செஞ்சாங்க. எங்களுடைய முன்னாள் ஆயர் சிங்கராயன் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார், WWJDன்னு சொல்லுவார். வாட் வுட் ஜீசஸ் டூ அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல இந்த நேரத்தில் ஏசு இருந்தால் என்ன செய்வாரோ என்ன சொல்வாரோ அது என் வார்த்தையாக வாழ்வாக மாற வேண்டும் சொல்லி கொடுத்தார். எவ்வளோ அற்புதமான வார்த்தை! அதுதான் மரியா வாழ்ந்து காட்டினாங்க. இந்த இடத்துல என்னுடைய பங்கேற்பு இது. அவங்க எங்கேயுமே போய் சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கம் சொன்ன மாதிரி தெரியல. என்னை சூசை சந்தேகப்படுறாரு, கடவுளை நான் போய் விளக்கி சொல்லட்டுமா? இல்லை, கடவுளே இறங்கி அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார். எப்போ நாமோ வாழ்க்கையை இருக்கிற மாதிரி ஏற்றுக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையை கடவுள் பார்த்து கொள்வார். இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் நினச்சி பாருங்கள்.
ஒருவேளை நீ பக்கத்தில் இருக்கவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறியா? எனக்கு மூக்கு கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு மூக்கு பெருசாக இருக்குது. எனக்கு கலர் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு கலர் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் கட்டையாக இருக்கிறேன், நெட்டையாக இருக்கிறேன். நீ எப்படி இருந்தாலும் உன்னுடைய அன்பு தெய்வத்திற்கு நீ மகன், மகள். அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. மரியா யாரோடையும் தன்னை ஒப்பிட்டு பார்க்கவில்லை. தன் வாழ்வை ஏற்றுக்கொண்டார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். உன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் வா, உன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் வா. அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய திருப்பீடத்திற்கு வந்திருக்கிறீங்க. மரியாவினுடைய மடியிலே அமர்ந்திருக்கிறீர்கள். புனித இடம், புனித இடம். அப்படியே உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. என் அன்பு தாயே, யதார்த்தமான என் வாழ்வை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். என் கணவனை ஏற்றுக்கொள்கிறேன், இருப்பது போல் ஏற்றுக்கொள்கிறேன். என் மனைவியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் பிள்ளைங்களை ஏற்றுக்கிறேன், என் பெற்றோரை ஏற்றுக்கிறேன். மனசுக்குள்ள சலனத்தோடு ஒருவேளை நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இந்த திருத்தலத்தில் ஆண்டவர் உனக்கு அமைதியை தருகின்றார். இந்த திருப்பலியின் முன்னுரையிலே திருத்தல அதிபர் சொன்னது போல, அமைதிக்காக நாம் செபிக்கக்கூடும் கேட்டுக்கொள்ளப்பட்ட நேரத்தில் அமைதி நமக்குள்ளே தான் இருக்குது. நிறைய நேரத்தில் உன்னை விட்டா வேற யாராலையும் உன் கணவனை புரிஞ்சிக்க முடியாது. உன்னை விட்டா உன் மனைவியை வேற யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. நான் கூட சில நேரத்தில் வேறு மாதிரிலாம் நினச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும்போது இந்த அண்ணனுக்கு இந்த மனைவி வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படிலாம் நினச்சிருக்கிறேன். ஆனால் அப்படிலாம் நடந்துருச்சுன்னா பெரிய பெரிய சண்டையாக விபரீதமாக போயிருந்திருக்கும். நம்ம நினைக்கிறது வேற, கடவுளுடைய திட்டம் என்பது வேற. உனக்கு இவர்தான் சரியான மகள் என்று சொல்லி மனைவியாக கடவுள் கொடுத்திருக்கிறார். உனக்கு இவர்தான் சரியானவர் என்று கணவராக இவரை கொடுத்திருக்கிறார். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்திருக்கக்கூடிய கணவனை பார்த்து அல்லது ஏழ்மையில் இருக்கக்கூடிய கணவனை பார்த்தா சில மனைவியர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் வரதை பார்க்குறோம். ஏளனமாக பேசக்கூடியதை பார்க்குறோம். அன்பானவர்களே, எல்லாம் அவர்களை அரவணைப்பதற்கான கரங்களை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களை அரவணைக்கின்ற கரங்களை உனக்கு கொடுத்திருக்கிறார். குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிறவங்க மற்றவங்கெல்லாம் பார்த்து சிரிக்கலாம், ஆனால் நீ சிரிக்கக்கூடாது. அன்பான மகளே, நீ சிரிக்கக்கூடாது. அந்த கணவனுக்காகத்தான் கடவுள் அந்த குடும்பத்திற்கு உன்னை அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் மனம் மாற வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் ஒரு நோயாளியாக இருக்கின்றார். அந்த நோயாளியை அரவணைக்க முடியுமா உன்னால்? வாழ்வின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் மாதாவுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். இன்றைக்கி அந்த மனமாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும். கடைசியாக பார்த்தீங்கன்னா, கல்வாரி பயணம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் வா. எவ்வளோ கொடுமையான பயணமாக இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய கொடுமையான பயணமாக இருந்திருக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் கூட உங்கள் குடும்பத்தில் கூட இந்த மாதிரி கொடுமைகள்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அன்னைக்கு வேற யாரோ இயேசுவை குத்துனாங்க, இயேசுவை சபிச்சாங்க, இயேசு மேலே காரி துப்புனாங்க. இன்றைக்கி ஒருவேளை நீயே அதை செய்கிறியா அப்படிங்கிறத யோசிச்சுப்பார். உன் வீட்டில் தேவையோடு இருக்கக்கூடிய நபர்கள், வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உன் உறவினர்கள், வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய உன் சொந்தக்காரங்க, மதிக்க முடிகிறதா? மதிக்க முடிகிறதா? இன்றைக்கி ஆண்டவர் இந்த திருத்தலத்தில் உன்னை பார்த்து கேட்குறார். உன் குடும்பத்தில் தேவையோடு இருப்பவர்கள், பரிதாபமான நிலையில் இருக்கிறவங்க. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலில் சில நேரங்களில் கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நன்கொடை கேட்பாங்க. 50,000 1,00,000 எல்லாருமே கொண்டு போய் கொடுப்போம். ஏன்னா நம்ம பேர் கல்வெட்டில் போடுவாங்க. ஆனால் நம்ம சொந்தக்காரங்க ஓலை குடிசையில் உட்காந்துருப்பாங்க, எரிஞ்சு போயிருக்கும், ஒரு பெரிய போராட்டத்தில் இருப்பாங்க. 5 பைசா கொடுக்க மாட்டோம். கண்ணால் காணும் உன் சகோதரனை அன்பு செய்யாமல் காண முடியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் நீ பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணால் காணும் உன் சகோதரனை அன்பு செய்யாமல் காண முடியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் நீ பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பேர் கல்வெட்டில் போடுவாங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை. எத்தனை நாளைக்கு அது இருக்க போகுது? எத்தனை பேருக்கு உன் பேர் அங்கே தெரிய போகுது? உன் சொந்தக்காரனுக்கு மனசு இறங்கலை அப்படின்னு சொன்னால் நீ என்ன பெரிய மனிதனாக இருக்க முடியும்? உன் கூட பிறந்தவங்களுக்கு உன் மனசு இறங்கலை அப்படின்னா நீ என்ன பெரிய மனிதனாக இருக்க முடியும்? அவன் துன்பத்திலே நீ பங்கெடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பயணத்தினுடைய பயன் என்ன? இந்த பயணத்தினுடைய பயன் என்ன? உன் கூடயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுடைய துன்பத்தை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் நீ எவ்வளோ தூரம் நடந்து என்ன பிரயோஜனம்? மரியா இயேசுவோடு நடந்தார்.
துன்புறுகிற இயேசுவோடு அந்த துன்பத்தில் பங்கெடுக்கக்கூடிய மரியாவாக நடந்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் துன்புறுகிறவர்களை உன் கண்ணு முன்னாடி கடவுள் காட்டுறார். இந்த திருத்தல திருப்பயணம் உன் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நீ ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாற வேண்டும். எப்படி? நீ அவர்களுடைய துன்பத்தை புரிந்து கொண்டு, பணம் காசெல்லாம் நிறைய கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. கூட இருந்தால் கூட போதும். செத்து போனவங்க வீட்டில் போயிட்டு மைக்கை பிடிச்சி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால்னா ஒரு மாதிரி நம்மளை பைத்தியக்கார மாதிரி பார்ப்பாங்க. அங்கே தேவைப்படுறதெல்லாம் பேச்சு இல்லை, அப்படியே ஒரு அரவணைப்பு, கையை பிடிச்சி நான் உன் கூட இருக்கேன். உடன் இருத்தல் தாங்க தெய்வீகம். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அப்படின்னா யாரெல்லாம் துன்பப்படுகிறவர்களுக்கு கூட இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தெய்வங்கள். நீங்கள் எல்லாம் தெய்வங்கள். நீங்கள் எல்லாமே தெய்வங்கள், வாழும் தெய்வங்கள். எப்போ யார் துன்பப்படுறாங்களோ அவங்க பக்கத்தில் கூட இருந்து கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், உங்களுக்காக பெரிய நாயகி அம்மா கிட்ட நான் ஜெபிக்கிறேன், உங்களை ஒரு முறை நான் கூட்டு போகிறேன். இதை விட மிகப்பெரிய இறைவாக்குற இந்த உலகத்தில் கிடையாது. இதை விட மிகப்பெரிய பக்தி அனுபவம் கிடையாது. எப்பெல்லாம் நீ அடுத்தவர்களுக்கு உதவி செய்யலையோ, இறங்கி வரலையோ, அப்பெல்லாம் நீ எனக்கு செய்யவில்லை, தண்டனை தீர்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு முதல் வாசகம். அன்பான சகோதரனே, சகோதரி, உன்னுடைய திருப்பயணம் நல்ல பயணமாக மாற வேண்டும். மன மாற்றத்தை தருவதாக அமைய வேண்டும். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தெய்வமே, இறைவா, எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கின்றோம். கால்களிலே வேதனை இருக்கிறது, உடல் முழுவதும் வியர்த்து இருக்கிறது. எங்களுடைய இந்த கடுமையான உழைப்பு, முயற்சி வீணாகி போய்விடக்கூடாது ஆண்டவரே. திருப்பயணத்தை விவிலியத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அன்னை மரியாவின் வாழ்விலே பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த திருப்பயணிகளாக, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த யூபிலி ஆண்டிலே மிகச் சிறப்பாக அன்னையினுடைய திருப்பீடத்திற்கு திருப்பயணிகளாக நாங்கள் திருப்பயணம் செய்து வந்திருக்கிறோம். எங்கள் உள்ளமும் உடலும் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் மனநிலை மாற வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வார்த்தைகள் கனிவான வார்த்தைகளாக மாற வேண்டும் ஆண்டவரே. துன்புறுகின்ற மக்களுக்கு மத்தியிலே ஆசீர்வாதமாக, அவர்களை அரவணைப்பவர்களாக, உடன் இருப்பவர்களாக இந்த திருப்பயணம் எங்களை மாற்றுவதாக. தேவையற்ற தவறான வார்த்தைகளிலிருந்து விடுபட்டவர்களாக, தேவையற்ற செயல்பாடுகளிலிருந்து விடுபட்டவர்களாக இந்த திருப்பயணம் எங்களுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை தருவதாக. எத்தனை பிரச்சனைகள் வந்தால், எத்தனை கவலை தருகிற சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தால், கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் நாங்கள் இருந்தால், தெய்வமே, உம்முடைய திரு அருள் ஒன்றே எங்களுக்கு போதும். அபிரகாமை போல கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியலனா கூட என் கடவுள் என்னை வழிநடத்துவார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை அன்னை மரியா தன் கண் முன்னால் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அந்த போராட்டங்கள், சந்தேகங்களுக்கு மத்தியிலே என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று புகழ்ந்து பாடியது போல என் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, புரிஞ்சிக்க முடியாத இந்த சூழ்நிலைகளில் உம்மீது அதிகமான விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, உம் தாழ் பணிந்து இந்த திருத்தலத்தில் உண்மையான மன விடுதலையை வந்திருக்கக்கூடிய எங்கள் எல்லாருக்கும் தாரும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாருமே நல்லவர்கள் ஆண்டவரே. நாங்கள் எல்லாருமே புனிதமான செயல்களை செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் ஆண்டவரே. அதிலே முழுமையை காண, அதிலே மேலோங்கி வளருகிற ஆற்றலை அன்னை மரியாவுக்கு நீர் கொடுத்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.